ஒரு ரீல் பார்த்தேன்ப்பா. நார்மலாக நம்ம அடிக்கடி நம்மளோட டிபேட்ல அது வந்துட்டே இருக்கும். சில பேர் ரொம்ப சூப்பராக மேக்கப் போட்டுப்பாங்க, அழகாகவும் இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் சொல்லுவோம். ஈவன் நம்மளோட மேக்கப் வீடியோஸ் அதை கூட பார்க்குறப்போ கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவோம். இன்னைக்கு காலையில் வந்த ஒரு விஷயம் நிஜமாலே அது வந்து நம்ம யோசிக்கிறது கரெக்டான ஆன்சராக கூட இருக்கும்னு தோணுச்சு. ஸ்ரீரங்கத்தில் நார்மலாக உற்சவ சமயத்தில் வந்து பெருமாளுக்கு வந்து எல்லா விதமான அலங்காரம் போடுவாங்க. அதில் மோகினி அவதாரமும் போடுவாங்க. மோகினி அவதாரம்னா மோகினி பெண் இல்லை, பெருமாளையே இப்படி பெண் அவதாரத்தில் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டப்போ ஒரு பட்டர், பராசர பட்டர்னு நினைக்கிறேன், அவர் வந்து பெருமாளை சேவிக்க வர்றாரு. ஸோ பெருமாள் கேட்குறாரு, நான் எப்படி இருக்கேன், அழகா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பராசர பட்டர் சொல்கிறாங்கன்னா, உனக்கு என்ன ஜம்முன்னு இருக்க, ரொம்ப அழகா இருக்க, சூப்பராக அப்படியே பெண் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்போ டக்குன்னு அவர் கேட்குறாரு, நான் அழகா இல்லை ரங்கநாயகி அழகா அப்படின்னு கேட்குறாராம். இவருக்கு மாட்டிக்கிட்டாரு. இப்போ என்ன சொல்றது, ரங்கநாயகி அழகுன்னு சொல்ல முடியாது, இவரும் சொல்ல முடியாது. ஆனால் அவர் கரெக்டாக சொன்னாராம், நீ எவ்வளோதான் நீ மேக்கப் போட்டிருந்தாலும் உன் கண்ணு வந்து யாராவது ஒருத்தவங்களை வந்து குறை பண்ற மாதிரியே, ஸ்பை பண்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கு. அவன் வந்துட்டானா, என்னை உண்மையிலே கும்பிடுறானா, என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கண்ணு தேடிட்டு இருக்கு. ஆனா நான் ரங்கநாயகிட்ட போறப்போ அந்த கண்ணுல ஒரு வாஞ்சால தெரியும், வாடா குழந்தை எப்படி இருக்க அப்படின்னு ஒரு அம்மா கூப்பிடு வைப்பாரு. அந்த 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 பார்வையிலேயே அந்த அழகு வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும் அம்மா. அதனால என் தாயாரை போல் விழிவிழிக்க உன்னால் முடியாதுன்ற மாதிரி அவர் சொன்னார் அம்மா. அவ்வளோ அழகா இருந்தது. அப்போ உள்ளர வந்து உண்மையிலேயே பாசம் இல்ல ஒரு தாய்மை உணர்வு இருந்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. பெண்கள், சில பெண்கள் எந்த மேக்கப்புமே போட மாட்டாங்க, பட் அவங்கள பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும், அவங்க கிட்ட பேசணும்னு தோணும். அந்த அழகுக்கு பேரு வாஞ்ச. நம்ம ரொம்ப நாளா அது ஆறா நல்லா இல்லையோ, இவ்வளவு மேக்கப் போட்டு இவ்வளவு அழகா இருந்தா அவங்களுக்கு ஆறா நல்லா இல்லையோன்னு சொன்னோம்ல, அந்த ஆறா வைப்பு அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அகத்தின் அழகு முகத்திலே நம்ம சொல்லுவோம்ல, நம்ம உள்ளுக்குள்ள ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தா வெளியிலயும் பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதே மாதிரி உள்ளுக்குள்ள கோவமோ அகங்காரமோ மமதியோ இருந்தால் அது கண்ணில் வெளியில் வந்துடும். ஸோ அது வந்து எவ்வளோ அழகையும் கொடுக்காது. ஸோ அப்போ அன்பு, வாஞ்சை அதெல்லாம் இருந்தால் பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் கூட ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க. செம்ம நியூஸ் இல்லை.